தனுசு ராசி, ஒரு சொல் உன்னை உருமாற்றும், ஒரு சொல் உன்னை திசை மாற்றும். எனவே சொல்லக்கூடிய சொல்லிலே மிக மிக கவனமாக இருந்து மிக தெளிவான அறிவான அரிதான சொற்களை தேர்ந்தெடுத்து வலிமையாக மிக நேர்மையாக சொல்லக்கூடிய சொற்களை சொல்லும் பொழுது நீங்கள் மிக உயர்வான இடத்திற்கு இருக்கக்கூடிய குணம் கொண்ட தனுசு ராசி. இந்த தனுசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. எப்படி அந்த பலம் என்றால், ரிஷி மூலம் நதி மூலம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பற்றி, அந்த மாதிரி மூலம் பூராடம், அடுத்த ஆப்ஷன் மூலம் பூராடம் உத்திராடம். அப்போ மூலம் பூராடம் உத்திராடும் போது இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கடந்த ஆண்டுகளை விடவும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இந்த ஆண்டு பிற்பகுதி நன்றாக இருக்கும். தனுசு ராசிக்கு பிற்பகுதி நன்றாக இருக்கும். ஸோ பிற்பகுதினா குரு பலம் அவங்களுக்கு உண்டு. குரு 7ஆம் பறவையை அவர் வீட்டை அவர் பார்க்குறார். குரு அவர் வீட்டை, தனுசு அவர் வீட்டை அவர் பார்க்குறார். என்ன வில்லங்கம் பிடிச்ச வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்காரு, பகையான வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது அவருடைய ராசிக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்கும். ராஜகிரகங்கள் 3 பயிற்சியில் சனி பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி அவருடைய ராசிக்கு 3ல் வர்றாரு. அப்போ 3 என்பது 3, 6, 8 பங்குங்கிறது அந்த யோக பலத்தை கொடுக்கும். ஏன்னா தீய கிரகங்கள் அந்த யோக பலத்தை கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வருஷம் இந்த பிற்பகுதியிலிருந்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பிற்பகுதியில். ஏன்னா 2 ராஜகிரகங்களுடைய அவங்க 2 ராஜகளுடைய நன்மைகள், அதனுடைய இது நமக்கு அற்புதமாக இருக்குது செயல்பாடுகள். அப்போ எந்தெந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய தொழில்கள், அப்போ ப்ரொபோஷனல், மிக முக்கியமானது பல்கலைக்கழகங்கள், தொண்டு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தொண்டு நிறுவனங்கள், அப்ராடுக்கு போகிறதுக்கு மிக மிக உத்தமமான நேரம் அப்ராடுக்கு போகிறதுக்கு. ஏன்னா குரு அப்ராட்லேருந்து ஒரு காற்றாசிலேருந்து இன்னொரு உபயராசியை பார்க்குறார். அப்போ குரு பார்க்குறார். குரு பார்த்தாலும் அந்த பழமொழியும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்களே பெரிய ஜோதிட வல்லுநர் ஆக போகிறீங்க. உங்கள் ஜோதிடத்தை, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க, தசாபத்தி எடுத்துக்கங்க. அப்போ ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கங்க. அப்போ குருபலம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ கரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மஞ்சள் சம்மந்தப்பட்ட தொழில், நேர்மையான தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்டவங்க. உதவி செஞ்சே எல்லாமே கொடுத்துருவீங்க. பிறருக்குன்னு வாழக்கூடியவங்கள். துலாமோட தனுசு அதிகம். துலாம் நேர்மைங்கிற ஒரு கான்செப்டு, ஆனால் உதவிங்கிறது இவங்க தான். அவங்களுக்கு சுயநலம் உண்டு, இவங்களுக்கு சுயநலம் இருக்குது. வாட் இஸ் தி டிஃபரன்சஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் கோள்கள், டிஃப்ரெண்ட் ராசி அப்படின்னு எடுத்தோம்னா, எந்த கேரக்டரில் எடுத்துக்கன்னா அந்த 2 கேரக்டர் உண்டு, அந்த டிஃப்ரெண்ட்டாக உண்டு. அது கொஞ்சம் சுயநல செல்ஃபிஷ் இருக்கும். சுக்கிரன் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அசுரர் தான். அவர் குரு தான். இவர் தனுசு, இவர் தேவகுரு தான், இவரும் குரு தான். அதனால தான் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும், அந்த கேரக்டர்ஸ், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக தனுசில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த தப்பும் செய்யாதவங்களுக்கு ரொம்ப சிக்கல். எந்த தவறும் செய்யாமல் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது, எந்த ப்ரொமோஷன் கிடையாது, பதவி உயர்வு கிடையாது, பதவியே கிடையாது. பதவி பரிதம் போகும். ஏன்னா அது கோதண்டம் வீடு, அது கோரண்டம் வீடு. தனுசு கோதண்டம் இல்லையா, பதவி தான் போகும். என்ன இப்போ உங்களுக்கு 7.5 முடிஞ்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்ல சுகமாக வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்காரு. உங்களுக்கு ராசிநாதன் உங்கள் ராசி 6ல் இருக்காரு. இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய இடம் 7ஆம் பார்வை உங்களுக்கு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தையும் செழிப்பையும் குரு பார்க்கக்கூடிய கோடி நன்மைங்கிறத விட கோடி தீமையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசுக்கு உண்டு. வெளிநாட்டுக்கு நிறைய வேலை செய்யுங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்,
உங்களுடைய பூர்வீக சொத்துக்களோட தகப்பனார் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நேரம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களோட தகப்பனாருடைய சொத்துக்கள் தனுசுக்கு எப்போதும் உண்டு. 4ஆம் இட தாயாரை விட காலபுருஷனுக்கு தாயாருடைய சொத்துக்களோட தகப்பனார் சொத்துக்கள் மிக வலிமை பெற்றது, மிகவும் வெகு சீக்கிரம் கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் இப்போது உண்டு உங்களுக்கு. எப்போ? இந்த குரு பயிற்சியிலேருந்து. இந்த ராகுகேது பயிற்சி, ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 2க்குரியவன் 4ல் போய் ஜென்மச்சனி ஆகிறான். 2க்குரியவன் மகரத்துக்குரியவன் மீனத்துக்கு போகிறான். அது யார் வீடு? உங்கள் வீடு. அப்போ அந்த பாவகத்தன்மையில் இருக்கக்கூடிய ராகு, 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியினுடைய கேரக்டரில் தான் வேலை செய்யும். அப்போ சனி எங்கே இருக்காருன்னா குரு வீட்டில் இருக்காரு. அப்போ உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. என்ன, தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப புதன் திசையில் குரு புத்தி, குரு திசையில் புதன் புத்திக்காரவங்க தான் கவனமாக இருக்கணும். தனுசு லக்கணம், தனுசு ராசி, குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதை தவிர வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல இந்த குருபலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் தொழில், உங்களுக்கு வேண்டிய டீச்சர், உங்களுக்கு வேண்டிய ஆசிரியர், உங்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகம், உங்களுக்கு வேண்டிய பட்டமளிப்பு, உங்களுக்கு வேண்டிய வெளிநாடு, இப்படி கரும்பு, இந்த மாதிரி பெரிய, ஏன்னா குருவனுடைய வாகனம் யார்? யானை, களிறு. அப்போ எப்படி இருக்கணும் நீங்கள்? அந்த ப்ரெஸ்டீஜ். அவருக்கு செல்ஃபீஸு உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ், அவருக்கு செல்ஃபீஸ் உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ். பார்த்தீங்களா, 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் அடுத்த சுற்றுக்கு வரும்பொழுது, அடுத்த குரு பயிற்சி என்பது ஒரு சிறப்பான, இன்னும் உங்களுக்கு சிறப்பான வாழ்வை கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ உங்களுக்கு எங்கென்ன இருக்குது? மூலம், பூராடம், மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திரம் அருள்மிகு விநாயகப் பெருமானை வழிபடுங்க. விநாயகப் பெருமானை வழிபடுங்க. காஞ்சி மாநகரம், காஞ்சி மாநகரம் சென்று அங்கே மூல நட்சத்திரத்துக்கு மாமரம், சென்னையில் உள்ள காமாட்சி அம்மன், சென்னையில் உள்ள காமாட்சி அம்மன் அவரை கும்பிடுங்க. மாங்காட்டில் காமாட்சி ஆடி தபசில் நின்று தவம் பண்ணக்கூடிய இடம், அதை கும்பிடுங்க. காஞ்சிபுரம் சென்று மாமரத்து நிலையிலே தவம் இருந்த அம்பிகையை கும்பிடுங்க, பிள்ளையாரை கும்பிடுங்க. அதே போல் திருவானைக்காலில் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கணபதி இருப்பாங்க. மாணிக்க விநாயகர் இல்லை, மலைக்கோட்டை விநாயகர் இல்லை, நான் சொல்கிறது அந்த முன்னாடி ஒரு கணபதி இருப்பார் பாருங்க. அவர் தான் அம்பிகையினுடைய உக்கரத்தை குறைச்சவர். அம்பிகையினுடைய உக்கரத்தை குறைச்சவருக்கு அவ்வளோ ஒரு சத்துனா, நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய வினைகளை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நமக்கு அவர்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அந்த விநாயகர் பெருமானை வலம் 7 முறை சுற்றி விநாயகர் வழிபடித்து 7 தீபம் போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரவங்களுக்கு முயற்சி, வெற்றி, முயற்சி எல்லாமே கிடைக்கும். செல்வம் முயற்சியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். அடுத்தது பூராடம். பூராடம் முதல் பூராடம் நட்சத்திரக்குரியவர் சிதம்பரம் போங்க, பொன்னம்பல வாசல்னு வழிபடுங்க. அர்த்தஜாம பூஜையில் கலந்துக்க. தில்லை சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜையில் கலந்துக்கங்க. அந்த அர்த்தஜாம பூஜை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். 6 காலங்கள், ஒரு கோவிலில் 6 கால பூஜையில் மிக சிறப்பாக இருக்கக்கூடியது அர்த்தஜாம பூஜை தில்லை சிதம்பரத்தில். அப்படியே தில்லை காளி வழிபடுங்க. அதே மாதிரி ஒரு நிர்வாகம், ஒரு என்ன சொல்கிறது, அதாவது ஒரு ஆசிரமம், ஒரு குருகுலம் அப்படியெல்லாம் தடைபடுறதற்கு அங்கே உள்ள ஒரு விநாயகப் பெருமான் இருக்கார். அந்த விநாயகப் பெருமானை வழிபடுங்க. அதே மாதிரி கமலமுனி, அதாவது திருமூலர், ஏன்னா முதல் 18 மூர்த்திகள் திருமூலர் வாசம் செய்யக்கூடிய மூலஸ்தானம் அது. படிகலிங்குக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது வருடம் முழுவதும், நாள் முழுவதும் படிகலிங்க பூஜை நடப்பது தில்லை சிற்றம்பலம் தான். அப்போ கண்டிப்பாக அந்த திருச்சிற்றம்பலம் சென்று, சிதம்பரம் சென்று அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அவருக்கு வேண்டிய தீபதூப நைவேத்தியம் பண்ணி அவருடைய திருவடியை வணங்குங்க. போனால் போதுங்க, பார்த்தால் போதும். அர்த்தஜாம பூஜை பூஜித்தால் போதும். தரிசனம் பண்ணால் நமக்கு சிறப்பு.
அதனால் பூராட நட்சத்திரக்காரவங்களுக்கு அங்கேயும் போகலாம். அம்பிகை வழிபாடும் பண்ணிக்கணும். மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடம் சூரியன் சம்பந்தப்பட்ட திருக்கோவில். சென்னையில் குளப்பாக்கம் சூரியனார் கோவில், ஞாயிறு கிராமம். கூடுமானவரை உத்திராடம் நட்சத்திரக்காரவங்கள் வெள்ளருக்கு, இந்த வெள்ளருக்கு வச்சு 10 வெள்ளருக்கு இலையில நெய் தீபம் ஏற்றி கொஞ்சம் தயிர் அன்னம் விட்டு சிவபெருமானுக்கு கோளறு பதிகம், 12 திருமுறைகள், சிவபுராணங்கள் எல்லாம் சைவத்து சம்பந்தப்பட்டது போல நீங்கள் படிங்க. அந்த மூலம் போராட்டத்துக்கு வைணவ சம்பந்தப்பட்டதெல்லாம் படிங்க. கூட்டு பிரார்த்தனை ரொம்ப கை கொடுக்கும் தனுசுக்கு. தனுசு ராசிக்கு மட்டுமில்ல, உபய லக்கணம் உபய ராசிக்காரவங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை மிகவும் வலிமையை கொடுக்கும். இது அனுபவம். ஏன்னா அதில் உள்ளவங்க எல்லாமே அந்த பிரார்த்தனைக்கு உள்ளவங்க தான். நீங்கள் 4 கிரகத்தை எடுத்துக்கிட்டா போதும், அந்த 4 வீட்டை எடுத்துக்கிட்டா போதும். அந்த 4 வீட்டுக்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனைக்கு உரிய தெய்வங்கள். அதனால நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக அமையும். எனவே மூலம், பூராடம், உத்திராடம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரவங்களுக்கு சிவபெருமான் மட்டுமல்ல, சங்கரன் கோவில் என்ற, அதாவது சங்கர நாயனார் கோவில் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி அண்ணனும் மாமாவும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த கோயில் ரொம்ப அரிதானது. சங்கரநாராயண கோயில் சென்னையில் இருக்குது. அதான் பழம்பிதம் கோயில் சங்கரன் கோவில் இருக்குது. பேர சங்கரன் கோவில். அந்த மாதிரி கோயிலை சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்த சங்கரன் கோவில் ராகு கேதுகளுக்கும் சிறப்பு பெற்றது. அந்த ராகு கேது சிறப்பு பெற்றது. அதே போல் திருமண வைபவங்களுக்கு எந்த தடையாக இருந்தாலும் ஆடி தபசு நடக்கக்கூடிய மிக சிறப்பான தலம். திருநெல்வேலி மாதிரி ஆடி தபசு நடக்கக்கூடியது. அம்பாளுடைய வழிபாடு முடிந்து, அவளுடைய தவநிலை முடிந்து, அவருடைய தபசு முடிந்து ஒன்று சேரக்கூடிய இடம் சங்கரன் கோவில். மிக அற்புதமான கோவில். திருமலை நாயக்கர், மதுரை திருமலை நாயக்கர்களால் எழுந்தள்ளப்பட்டு கட்டப்பட்டது. அந்த கோவிலுக்கு செல்லுங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பிற்பகுதியில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தனுசுக்கு 52%.